இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேரை திரும்பி பார்க்க வச்ச ஒரு கார் எதுனா எம்ஜியோட வின்சர் அப்படிங்கிற கார் தான். ஸோ இந்த காரை நிறைய பேர் திரும்பி பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த காரோட ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 18 lakhs வரைக்கும் கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் எக்ஷோரூம் ப்ரைஸில் 9.99 lakhsக்கு தான் இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காரை நீங்கள் வாங்கும்போது 11 lakhலேருந்து 12 lakhக்குள்ள இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பேஸ் வேரியன்ட். எப்படி இந்த காரோட ப்ரைஸ் வந்து நாம் எதிர்பார்த்ததை விட இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வேரியண்ட்டில் இன்னொரு விஷயத்தை வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. அதுதான் பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டல் ப்ரோக்ராம் வந்து கொடுத்து இவி காரோட காஸ்ட்டை வந்து சிக்னிஃபிகன்ட்லி பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவி கார் வாங்குறவங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் தான். ஏன்னா இவி கார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாடா பஞ்ச் இருக்குது, டாடா பஞ்ச் இவி இருக்குது. டாடா பஞ்சோட பேஸ் மாடல் அதாவது ஐசி இன்ஜின் பெட்ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ரைஸ் லிட்டரலி பார்த்தீங்கன்னா 7 to 8 lakhsல ஸ்டார்ட் ஆயிரும் எக்ஷோரூம் ப்ரைஸ். ஆனால் அதுவே இவி மாடல் போகிற மாதிரி இருந்தால் 10 lakhsக்கு மேலே தான் அதோட ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவி மார்க்கெட்டை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத எம்ஜி தரப்புல இருந்து சொல்கிறாங்க. அதனால தான் எம்ஜியிலிருந்து பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ் அதாவது பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து புது விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது புது விஷயம் கிடையாது, பழைய விஷயம். அதாவது சைனாவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பேட்டரியை ஸ்வாப் பண்ணிட்டு அப்படியே வண்டி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூ வீலருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பாஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து. இந்தியாவில் அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை இவி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். டூ வீலருக்கே பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா இங்கே தகுடு தத்தம் போட்டிருக்குது. இவங்க எப்படி இதை பாசிபிள் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக காரோட ப்ரைஸை வந்து சிக்னிஃபிகன்ட்லி குறைச்சிருக்காங்க. ஸோ இதை குறைச்சதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமூவ் எல்லாம் பண்ண முடியாது. பேட்டரி அப்படியே தான் காரில் இருக்கும். ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணணும். அந்த சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பே பண்ணணும், அது வேறு விஷயம். அந்த காரை நீங்கள் ஓட்டும் போது 1 கிலோமீட்டருக்கு 3000 ரூபாய் வந்து பே பண்ணணும் எம்ஜி கம்பெனிக்கு. ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓனருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டல் ப்ரோக்ராமில் தான் அந்த பேட்டரி வந்து இருக்கும். மேபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் இல்லை என்கிட்ட அமௌண்ட் இருக்குது நான் அப்படியே காரை வந்து கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸும் எம்ஜி தரப்புலேருந்து வச்சுருக்காங்க. பட் இப்போதைக்கு கொடுத்துருக்கிறது ரெண்டல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா இவி கார் அதாவது எம்ஜி காமெட் பார்த்தீங்கன்னா அந்த காரோட ப்ரைஸே 9.95 lakh வந்துருது எக்ஷோரூம் ப்ரைஸில் ஹையர் அண்ட் மாடல். அப்போ யோசிச்சு பாருங்க, இது ஒரு ஹேஷ்பேக் மாடல் காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வசதிகளும் இருக்குது, நிறைய விஷயங்களை வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு காருக்கு 10 லட்ச ரூபாய் எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்கிறது உண்மையாலுமே ஆச்சரியமாக தானே இருக்குது. இதை வந்து ரெண்டல் ப்ரோக்ராம் வழியாக வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எம்ஜி தரப்புல இருந்து நம்புறாங்க. ஒருவேளை இன்னொருத்தருக்கு நீங்கள் கை மாற்றி விடுறீங்க, அதாவது காரை வந்து சேல் பண்ணுறீங்கன்னா அவருக்கு அந்த வாரண்டி பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் ஆகும் அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெக் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பாஸ் அப்படிங்கிற விஷயம் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இப்போ சொல்கிற மாதிரி மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.